ஸோ ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஸ்டெல்த் கில்லர் ஹிட்மேன் சிமுலேட்டர் ஃபோனில் தான் விளாட்றோம். சரியாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே வாங்க இப்போ வந்து சாப்டர் 3ல் இருக்க வந்து டிஜே இது போவோம். நல்லா இருக்கே பாட்டு, சூப்பராக இருக்கே. என்னமோ அப்ஜெக்டிவ்னு காமிக்குது. கில் டார்கெட் பாய்சனா. ஆமாம், அப்படியே பண்ணுவோம். அப்படி பண்ணுவோமா வேணாமா? சும்மா டப்புன்னு போய் போட்டு வந்துடுவோங்க. இவனுக்கு பாய்சன்லாம் கொடுத்து வேஸ்ட் பண்ணிக்கிட்டு டப்புன்னு போட்டு வந்துடுவோம். வாங்க போவோம் டப்புன்னு. இப்போ எனக்கு ஒரு செக்யூரிட்டி காஸ்டியூம் கிடச்சா நல்லாயிருக்குங்க. செக்யூரிட்டி காஸ்டியூம் அதுதான் நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ எங்கே இருக்குது? இந்த ஒரு தெப்பனால் பின்னாடியே போய் கொண்டுருவோம். இவனை ஒன்று இவன் ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுருவான். அப்படியே அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குல்ல? ஓப்பன் வேர்ல்டு கேமாக தான் இவன் இருக்கான். உள்ளே போனான்னா செருப்படி வாங்குவான். சரியா அவ்வளோ உள்ளே போ. அவனை அப்படியே உள்ளே போனால் அப்படியே நான் டப்புன்னு பக்கத்தில் இருக்கிற பட்டன் அமைக்கி டப்புன்னு முடிச்சு விட்டுருவேன் உன்னை ஈஸியாக. ஆமாம், இது ஆண்ட்ராய்டு லெவலப்பாக இருக்குது. நீங்களும் ஏற்றி விளாட்லாம். பூடு ஒரே அடி பாடு. செத்துப்போ. அது அப்படியே அவனை இழுத்துட்டு இந்த சைடு கொண்டு போய் இதெல்லாம் பார்க்கலாம். ட்ரெஸ்ஸை முதல்ல மாற்றணுங்க. அதுக்கு தான் இவனை போட்டேன். என்னடா இது கம்ப்யூட்டரில் டைப் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி ஆகிடுது, ட்ரெஸ் மாறிடுது. ஓகே பரவாயில்ல. ஆண்ட்ராய்டு கேமில் இதில் கொடுத்துருக்காங்க. இன்னும் இவனை முதல்ல மறைச்சிடுவோம்ல. அலாம் அடிச்சுட்டு கேம் அப்படின்ட்டு வாங்க. கடுப்பாயிட்டுருவோம் எனக்கெல்லாம். வாங்க அவ்வளோதான் வச்சுட்டு போயிடலாம். ஆமாம், ஈஸியாக முடிச்சிடலாம். வாங்க இவன் எங்கே போகலான்னா இப்போ ஏதாச்சும் ஒரு இடத்து பார்த்து போய் தேடணுங்க. இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் வழி. அந்த டார்கெட்டை கொள்றதுக்கான வழி இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே தான் இருக்கும்னு நம்புகிறேன். ஐ டோன்ட் நோ, கிளியராக எனக்கு தரல. இங்கே தான் இருக்கும் நம்புகிறேன். அந்த தான் டார்கெட் காமிக்குது பாருங்க. அங்கே தான் இருக்குது. ஆனால் ஒன்றும் வழியும் தெரில. வழி எங்கடா இருக்குது? ஐயோ என்னடா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஐயோ வாங்க இதுக்குள்ளேயோ போயிட்டுருக்கேன். வழியே தெரிய மாட்டேங்குது. வந்துட்டேங்க. அவ்வளோதான், வாங்க உள்ளே போயிடலாம். அந்த இருக்கான்ல டார்கெட்டு, டப்புன்னு முடிச்சுடுவோம். நம்மகிட்ட கன் இருக்குல்ல, எந்த ஒரே முடிச்சு விட்ருவோம். ஆனால் இதுக்கு முன்னாடி எங்கள் பக்கத்தில் ஒரு சர்வர் இருப்பானே, இதான் இருப்பாங்க அந்த மாதிரி இருந்தால் வாங்க அவனை முடிச்சு விட்ருவோம் டக்குன்னு. போ அவ்வளோதான், செத்துப்போ. ஓகே இவன் அங்கேயே கிடக்கட்டும். இங்கேருந்து நம்ம ஒரே போட அவனை போட்டுருவோமா? வேறு ஒரே போடு. ஓகே 3, 2, 1. எங்கே சொல்ல போகிறேன்? எங்க அங்கே ஒரு செக்யூரிட்டி இருக்காங்க, பார்க்கவே இல்லை. எங்கேருந்துடாவது இங்கே டே பார்த்து அவனை போட்டு தள்ளிடுவோமா? பேசாமல் அடுத்த ரவுண்டு வருவான், டக்குன்னு போட்டு தள்ளிடுவோமா? என்ன சொல்கிறீங்க கைஸ்? டக்குன்னு சொல்லுங்கள். போட்டு தள்ளிடுவோம். போட்டு தள்ளுவோம். என்ன தான் பண்ணுறான்னு பார்ப்போங்க. இது வேறு செக்யூரிட்டி காஸ்டியூம்ட்டு என்டர்னு நான் போடு. வந்து சொல்லலாம். கரெக்டாக வா போட்டு தள்ளிடுவோம் கைஸ். வாங்க ஒரே அடி தான் இவனுங்களாம் இதுவே தேவையில்லை. டக்குன்னு போட்டு விட்டுருவோம். இவன் போயிட்டான். அவனை கொல்லாமே எதுக்குடா வரைகிறாங்க கைஸ்? எனக்கு கடுப்பு எதுக்கிட்டு இருக்கான். செத்து போடா சிவனாண்டி. சாவ போகிறான்டா அவன். இவ்வளோ தைரியம் இருந்தால் குறுக்க வந்துக்கிட்டே இருப்பான். அவன் அலாம் அடிச்சிருவாங்க. அதுதாங்க தெரிஞ்சு சாவு பூடு. எல்லோரும் பயந்துட்டாங்க. வரவான், எனக்கு கவலையே இல்லை. அங்கே இப்போ போய் என்னடா மித்தத்துலேருந்து வரீங்க? சுடுறான் அவனாடி. போடு. ஷூட் பண்ணு. எதா கேம் பண்ண விட்றா. ஐயோ இங்கே பாருங்க, நானாம் அடிச்சிட்டேன். இதுக்கு தான் நீட்டாக கொள்ளணும். பரவாயில்ல, எப்படியா இருந்தாலும் நான் வந்து சத்துன்னு இது தாண்டா பண்ணி கொள்ளுவேன். கவலையே இல்லை. ஓரா பண்ணுறான் அந்த டார்கெட்டு. வேணா பெரிய வாங்க போய் பார்க்கலாம் என்ன பண்ணுறான்னு. முதல்ல காஸ்டியூம் எடுத்துடலாம் டக்குன்னு. உனக்கெல்லாம் ஒன்றெல்லாம் வந்து இப்படி கொலை பண்ணி கஷ்டப்பட்டு கன்னை வச்சு போட்டிருக்கணும். கன்று கொடுக்க மாட்றான். எப்பா சரி வாங்க நம்ம போவோம். நில்லு. ஐயோ அவனை வச்சுக்கிட்டு வாங்க டக்குன்னு போகலாம். ஓகே இருங்க, ட்ரெஸ் மாற்றலாம். ஓகேங்க வாங்க போகலாம். இவங்க வந்து முதல்ல டக்குன்னு முடிக்கணுங்க. கடுப்பாக இருக்கும் இது. அவ்வளோதான்
என்னடா சரியாக ஓட்டு வர்ற அவ்வளோ இது. திரும்ப நம்ம அந்த கண்ணு தெரியாத வழியில் தாங்க போகணும். சரி வாங்க போகலாம். வாங்க 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 போ 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 போ. ஐயோ கண்ணு தெரியுமா நீங்கள் கண்ணு தெரிய மாட்டேங்குது எங்கே போகிறது தெரில. வாங்க 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 போகலாம். போயிட்டே இருக்கலாம், நிற்கவே கூடாது. ஓகே போகலாம் வாங்க. டார்கெட் இங்கே உட்காந்துருக்கேப்ல, ஜம்முன்னு உட்காந்துருக்கியா தம்பி. இப்போ ஜம்முன்னு உன்னை போட்டு தள்ளவா? அவனை போட்டு தள்ளணுங்க. இங்கே இந்த இந்த இடத்துக்கு, இந்த பறைவான இடத்துக்கு வந்தோடனே போட்டு தெரியுமா வேணாம் வேணாம், அவன் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்போனா இப்போ போட்டு தள்ளலாங்க இவனை. இந்த இந்த இடத்துக்கு வந்தோடனே அவனை போட்டு தள்ளிடுவாங்க. இந்த பாடி கார்டை போட்டு தள்ளிடுவோம். சாவடா சிவமா சை, எங்கடா நகர்ற? சாவடா சிவமாண்டியே அவ்வளோதான். எதுக்கு சிவமாண்டின்னு சொல்கிறேன் எனக்கு தெரில, சும்மா இப்போ வாயில் வருது. வா தள்ளிப்படா வந்துக்கிட்டு. ஷூட் அவ்வளோ ஒரே அடி. ஹைட் த பாடி அண்ட் செட் டு த எக்ஸிட் அப்படின்ட்டாப்புல. சரி வாங்க டக்குன்னு அந்த பாடியை ஒழிச்சு வச்சுட்டு டக்குன்னு எக்ஸிட். முதல்ல இந்த பாடியை ஒழிச்சு வைக்கணும். இங்கே ஒழிச்சு வைக்கணும்னா அவன் வேறு ஒருத்தர் இருப்பானே, அவன் இல்லாமல் ரைஸ் பண்ணிட்டானா எத்தனை பேரை நான் கொல்லுவேன். சரி வா தம்பி நீ செத்து போயிரு. உண்மையிலே இருக்க ஹிட்மேனில் இருக்க கேரக்டரு சரியான ரெஃபரன்ஸரா. சரி வாங்க போகலாம். சரி வாங்க டக்குன்னு இது பண்ணிடணும். இவன் பாடியை தூக்கி போட்டான். இது வேறு நான் முடிச்சுட்டேன்டா. இவனை கொண்டுட்டேன்டா. இன்னும் பில்ஸுக்கு இருக்கிறதே வருது. இவனை கொன்னக்கப்புறமும் இந்த பாய்சன் இருக்குதுல்ல, அந்த மிஷினே திரும்ப வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம கொன்னே முடிச்சிட்டோம். டக்குன்னு முடிச்சு விட்றலாம், அவ்வளோதான். நம்ம எவ்வளோ பெரிய ஆள். வாங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியுது. வாங்க 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 போகலாம். இப்போ வந்து ஏன்டா ஸ்டெக் ஆகிக்கிட்டே இருக்க? இப்படி பண்ணால் நான் என்னடா பண்ணுவேன்? நீயே சொல்லு, ஒரு நியாயம் சொல்லு. வந்து தொலை. டக்குன்னு முடிச்சு விட்ருவோம் இவனை. வா இங்கே வா, இங்கே உட்காரு. படுக்கு போட்டாச்சு, அவ்வளோதாங்க. அவ்வளோதான், ஈஸிங்க இவன்லாம். ஓகே வாங்க அடுத்தான். இப்போ நம்ம எக்ஸிட்டுக்கு போயிடும். வாங்க அப்படியே எக்ஸிட்டு போயிடலாம். டக்குன்னு ஒன்றுமே இல்லை. இப்படி போனால் அந்த எக்ஸிட் இருக்குது. நீட்டாக எக்ஸிட்டில் போய் பண்ணிடலாம். இங்கே வாங்க வாங்க. இங்கே திரும்ப அந்த வழியாக போகணுங்க. அந்த வழியாக தான் போகணும் இப்போ எக்ஸிட்டுக்கு. ஐயோ முடியாதுப்பா சாமிடே. பரவாயில்ல வாங்க, போய் தானே ஆகணும். ஓகே வாங்க போ. என்னடா இங்கேயே கண்ணு தெரிய மாட்டேங்குது. இதில் என்ன திரும்ப வந்த இடத்துக்கே வந்துட்டேன். என்னடா இதுக்கு தான் கைஸ் கரெக்டாக அந்த மேப்பெல்லாம் கொடுத்துருந்தீங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். பட் மேப்பெல்லாம் வேணாம், நான் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் ஈஸியாக இல்லாமல் கஷ்டமாக இருக்கும். நல்லா இருக்கு ப்ரோ. அண்டு ஏன்டா இப்படி இருக்குது, இதை போய் உனக்கு பிடிச்சிருக்கு கைஸ்? ஒன்றுமே தெரிலங்க. ஏங்க இப்படி இருக்குது சாய்? ஒன்றுமே தெரியல, தொலைட்டு போயிட்டேன். வந்துட்டேன். சரி வாங்க போகலாம். வாங்க ஸ்பீடாக போகலாம். கால் வேறு இடிக்குது வந்து. வா டக்குன்னு போ ஸ்பீடாக போ. வாங்க போய் வாங்க. இருங்க என் ட்ரெஸ்ஸை மாற்றிடலாம். ட்ரெஸ்ஸை மாற்றிட்டேன். எங்கடா ட்ரெஸ்ஸு? நான் அங்கே வச்சுருக்கேன். ட்ரெஸ்ஸை மாற்றிட்டா நான் வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது. இந்த மாதிரி இருக்கணுங்க, அந்த மாதிரி இருக்கணும், வேற மாதிரி இருக்கணும். வா அவ்வளோதே, ஒரே அடி தான். போயிட்டே இருக்கலாம், ஈஸியாக போயிட்டே இருக்கலாம். அங்கே போங்க போய் தொழலாம். வா ஹைட் த பாடி அண்ட் ஹெட் டு த எக்ஸிட். நம்மளாம் ஹைட்லாம் பண்ணவே மாட்டோம். டப்புன்னு போட்டு போயிட்டே இருக்கணுமா, அவ்வளோதான். வா டக்குன்னு வாடா. எங்கடா போயிட்டு வா ஸ்பீடாக போட டக்குன்னு போடா. அவ்வளோதான், சூப்பர். மொத்தம் 400 ரூபா கிடச்சிருக்கு. ரொம்ப பெரிய காசுங்க. இவ்வளோ பண்ணியிருக்கேன், 400 ரூபா தான் தந்துருக்கு. ஆமாம் விட்னஸ் 15 இருக்குது. சரி பரவாயில்ல விடுங்க. அண்டு வாங்க நம்ம இன்னொரு மிஷினையும் முடிச்சு விட்டுடலாம். வாங்க ஸ்பீடாக முடிச்சு விட்டுடலாம். என்ன அது ப்ரோ? ஸ்டெல்த் கில்லர் டு பி குவைட். ஓகே நம்ம கொடுத்துருக்கேன். வாக் டு த மெட்ரோ. அவ்வளோதான், ஈஸியாக போய். ஐயோ எனக்கு தெரிஞ்சு போய் ஒரு நிமிஷத்தில் இந்த ஏதாச்சும் இந்த டார்கெட்டையும் கில் பண்ணணும், மெட்ரோக்கும் 1 நிமிஷத்தில் போகணுமா? என்னடே இவ்வளோ கஷ்டமாக கொடுத்தா நான் என்னடே பண்ணுவேன்? ஸோ சரி வாங்க போவோம். என்ன பண்ணுறது, போகணும். அது விதி, தலை விதி. வாங்க ஸ்பீடாக போய் தோடா. இவ்வளோ பொறுமையாக போயிட்டுருக்கான் வெட்டிப்பான் எப்படா. அங்கே நம்மளும் மறைஞ்சு போயிடுமாங்க அப்போ. சரி வாங்க நம்ம போவோம். மறைஞ்சிருவோம்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, டார்கெட் அங்கே தான் இருக்குது. எனக்கு என்னமோ அந்த மூஞ்சி மாதிரி தான் இருந்துச்சு.
அவ்வளோதானா? இது ஒரு நிமிஷம் 1600 இதுக்கு ரொம்ப விட்னஸ் 17. ஏன்டா விட்னஸ் தெரியாமல் எப்படி கண்ணுக்கே தெரியாமல் போகிறேன்னா சூப்பர்மேனா சூப்பர்மேனா இல்லை அயன்மேனா பறந்து போகிறதுக்கு மறைஞ்சு போகிறதுக்கு இல்லை இன்விசிபிள் உமனா? என்னடா ரூல்ஸ் மாதிரி பேசுகிறீங்க? சரி அவன் தான் விட்னஸ். பட் நம்ம விட்னஸ்ன்ற ஹிட்னஸா என்னதுடா டார்கெட்டை நம்ம எப்படி பண்ணோம்? கிட்ட போகாமல் போகணும். ஓகேவா? வாங்க போயிட்டே இருக்கலாம். நம்ம டக்குன்னு போகணுங்க. இங்கே வேறு பொறுமையாக அந்த லைன் வேறு பொறுமையாக போயிருக்கு. இந்த சைடு போக முடியல. ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறீங்களா சார்? சரி வாங்க நம்ம போவோம். என்ன பண்ணுறது? என் தலை விதி. போ டக்குன்னு போ. அப்படி தள்ளி போங்கடா. அவங்களால போயிடுவான்டா. சரி வாங்க போயிட்டே இருப்பான். பின்னாடியே ஃபாலோ பண்ணுங்க. பக்கத்தில் போனாலும் பிடிச்சிருவாங்க. என்ன பண்ணாலும் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. வாங்க கிட்ட பார்த்து அவன் அங்கே போயிட்டான். டக்குன்னு போய் போமா போவோம். இப்போ போவோம். வா போவோம் இல்லைம்மா நம்ம போவோம். ஹாஸ்பிட்டா ஸ்டீல் கீ காட்டுறோம் இந்த டார்கெட்டா. ஓகே நான் வந்துட்டேன். ஹாஸ்பிட்டல் போய் நம்ம கீ கார்டு எடுத்துருவோம். எனக்கு பயமாக இருக்குங்க. இப்போ நான் விட்டுட்டேன்னா ஒரு வேலை இது பண்ணானா இருங்க ரெண்டே வண்டிக்குள்ளே ஏறவங்களையும் இப்போ மூடிடுச்சுங்க. ஸோ ஓகேங்க வாங்க திரும்ப வந்துட்டோம். திரும்ப டக்குன்னு போய் பிடிக்கிறது கஷ்டமாக இருக்குங்க. மித்த கேம் கூட ஈஸியான இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கிட்டக்க போனாலே கண்டுபிடிச்சிடுறான். இருங்க போ. வா ஐயோ கண்டும் பிடிக்க மாட்டேன். ஆனால் கண்டுபிடிச்சிட்டாங்க வேறு அவங்க சொல்லிக்கிறாங்க. அதான் இருக்குல்ல பெரிய டென்ஷனாக இருக்குது. சரி வாங்க போவோம். தடவை நம்ம மிஸ்ஸே பண்ண போகிறதில்ல. தடவை மிஸ் பண்ணல. நான் அந்த தடவை மிஸ்ஸே அவனை பண்ண போகிறதில்ல. கரெக்டாக விளாட போகிறேன். பின்னாடியே பொறுமையாக கரெக்டாக போயிட்டு நீட்டாக வந்துடலாம். இருங்க அப்படியே அந்த சைடு போகிற மாதிரி அப்படியே ஆக்ஷன் போடும். நோ ப்ரோ. ஐயோ முடியடாடே. என்னடாடே என்ன விளையாட்டு காட்டுறாங்க? எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க? பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா. இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். இந்த அட்டம்ப்ட்ல மட்டும் நான் முடிக்கல கைஸ். என் பேர் இருக்காது. அப்போ வேற ஏதாச்சும் ஒரு பேர் சொல்லுங்க. அந்த பேர் கூட வச்சுக்கிறேன். சூரியபுரியா? டே ஏன்டா? சரி இந்த தடவை தோற்றுன்னு நான் வச்சுக்கிறேன்டா. பரவாயில்லடா. சூரியபுரி. டேய் யாரவன்? எவன்டா அவன்? டேய் எங்கே இருந்தா சொல்கிறீங்க? டேய் நான் தோக்க மாட்டேன்டா. பாரு வாங்க கைஸ். என்னை சோரிபுரின்றாங்கடா. சோரிபுரின்னு சொல்கிறாங்க கைஸ். இருங்க நான் வச்சுக்கிறேன். டேய் ஏன்டா இப்படி பேசுகிறீங்க? இருங்கடா நான் போயிடுவேன்டா. முடிச்சிடுவேன்டா அந்த மிஷனை. பாருங்கடா நான் முடிக்கிறேன்டா. அந்த மிஷனை முடிக்கிறேன்டா. பாருங்கடா. டேய் அமைதியாடுறா. டேய் இருங்கடா வச்சுக்கிறேன்டா. இந்த மிஷனை முடிக்கிற மாட்டேன் கைஸ். இருங்க கைஸ். இப்போ நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போய் கரெக்டாக வெங்கி கடை மட்டும் தூக்கிட்டோம். நீங்கள் மண்டைலாம் உடச்சி போடுறேன். டேய் நடுவுட என்னமோ வந்துச்சு. பீப் போட்டீங்க சாரு. யாராது? என்னடா வந்துச்சு வாயில? ஏய் அமைதியாடுறா. டே இப்போடா நான் சும்மா பீப் போடுவேன். சும்மா போடாமல் இருப்பேன். உனக்கு என்னடா பீப் போட்டால் கெட்டான்னு அர்த்தமாடி. போங்கடா. சரி போ. டே போங்கடா. இருங்க இந்த வண்டியிலே ஏறிடுவோம். அவ்வளோதான். டுகெதர் வி ஆர் ஃபேமிலியா? அப்படி வெயிட் பண்ணு. நான் மண்டையெல்லாம் உடச்சி போடுறேன்னு. எறா அந்த கட்டே. வச்சுக்கிறேன். வாங்கடா. எங்கடா போன? எஸ்கேப். என்னடா வச்சுக்கிறேன்டா. இருங்கடா வருவீங்கள திரும்ப. வச்சுக்கிறேன். அப்போ வச்சுக்கிறேன். விளையாட கூப்பிடுவீங்களே வரேன். பேட் எடுத்துகிட்டு வரேன். உன் மண்டையை உடைக்க. செருப்பு பிஞ்சிடும் நாயே. இங்கே சின்னங்க இங்கே புதுசாக வந்துட்டோம். ஆனால் இங்கே என்னமோ செக்யூரிட்டி காஸ்டியூம் என்னன்னு சொல்கிறாங்க. சரி வாங்க நம்ம போயிட்டே. அப்ஜெக்டிவ் என்னது? டபிள்யூசினா கச அது வாங்க. அப்படியா? என்னடா டபிள்யூசின்னா என்னடா? அது வாஷ்ரூம்டா. சாரி பேசாதடா. சரி விடுங்க. அவன் என்னமோ சொல்கிறாப்புல. சரியா? வாஷ்ரூமாக்கும் டபிள்யூசின்னா அதான்டா. நான் அதானே கைஸ் உள்ளிங்க.
சரி நம்ம அங்கே ஒருத்தன் செக்யூரிட்டி இருக்கான், அவனை அப்படி டக்குன்னு இது பண்ணி கொஞ்சம் கிளிச்செல்லாம் இருக்குது, லைட்டாக தான் ஆகுது. ஆனால் கேமை டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை, சரியான கேமு ஆக்சுவலாக. ஆனால் சில இந்த அடுத்து பார்ப்போம், ஏதாச்சும் கிளிச்சு வந்தால் கேமை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி கிளிச்சு வந்துச்சுன்னா சொல்கிறேன். தென்ரா கட்டி பிடிச்சிட்டேன், கட்டி பிடிச்சி கூப்பிட்டு போகிறான். கட்டி பூட்டிட்டா இந்த மாதிரி கட்டி பிடிச்சி கூப்பிட்டு போகிறான்டா. வாங்க 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 வாங்க, இந்த ரூம்குள்ளே போட்டு அவனை வச்சு பூட்டிடலாம். என்னடா போக முடியல, சரி வாங்க. அங்கே ஒரு செக்யூரிட்டி காஸ்டியூம் இருந்தால் போக முடியல, போகல. இவன் ட்ரெஸ் ரூமுன்றேன், ட்ரெஸ் எடுத்துகிட்டு அப்படியே அவனை தூக்கிட்டு அப்படியே கொண்டு போயிடலாம். நான் ட்ரெஸ்ஸை முதல்ல எடுப்போம். ஓகேங்க வாங்க. அப்படியே லேப்டாப் தட்டினா ட்ரெஸ் மாறுமா? இது என்ன கான்செப்ட் எனக்கு புரியவில்லை கைஸ், புரியவில்லை. சரி வாங்க, அவனை டக்குன்னு போட்டுருவோம். அங்கே யாராச்சும் இருந்தால் நம்ம போட முடியாது, இல்லைன்னா நம்ம போட்டுடலாம். சரிங்க, டக்குன்னு வந்து உள்ளே போடணுங்க. அங்கே இருக்காங்கன்னா எனக்கு தெரியலை, பார்ப்போம் உள்ளே போட முடியுதான்னு. வாங்க பார்ப்போம். உள்ளே போடும். உள்ளே போய் சொல்கிறேன், எங்கடா வந்து இருக்க? அங்கிட்டா இருக்குது, இங்கிட்ட தானே இருக்குது. இருங்க, நான் அங்கே யாராச்சும் இருக்காங்களான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். நம்பியே இருப்பா, நீ இப்படியே என்கிட்ட இப்படி வா. அப்படியே பார்க்குறேன், யாராச்சும் இருந்தால் அப்படியே ஓடிடலாம், எஸ்கேப் ஆயிடலாம். யாருமே இல்லை, போகலாம். இங்கே இருக்கான், பரவாயில்ல, பார்க்கல. அப்படியே இவனையும் போட்டு தெரியுவோம். ஒரு கல்ல 2 மாங்க, அவ்வளோதான். என்னங்க அது, என்னமோ ஒரு ஸ்ப்ரே மாதிரி இருக்கும் ஒன்று. சரி, அதை இவன் முன்னே மறைச்சி விட்ருவோம். அப்புறமேட்டு என்னென்னு எது அப்படிலாம் பார்த்து முச்சு ஊற்றுலாம் கைஸ். சரியா, எங்கடா அவன் பாடிங்கடா. சரி, அவன் பாடி எங்கேயோ அவனே எரிச்சு டிஸ்போஸ் பண்ணிட்டாப்புல. சரியா, வாங்க நம்ம போவோம். நான் அந்த பாம்பை எடுத்துடலாம், டக்குன்னு நம்ம பாம்பை எடுத்துட்டா முடிஞ்சிடும், மிஷன் டக்குன்னு முடிச்சிடலாம். கடவுளே அஜித்தே அப்படின்ட்டு முடிச்சுட்டு போயிடலாம். நான் சும்மா காமெடிக்கு தான் சொன்னேன், இதில் வந்து எந்த இடமாற்றமும் இல்லை. என்னங்க இழுக்கிறது காமிக்குது, வாங்க என்ன இழுப்போம் வாங்க. இது வந்து கேமை டிஸ்டர்ப் பண்ணுது. இப்போ ஒரு வேளை நான் வந்து ட்ரெஸ் எடுக்கும்போது இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா என்னால் ட்ரெஸ் எடுத்துக்க முடியாது, என்னால் மிஷன் முடிச்சிருக்க முடியாது. ஸோ இந்த கிளிச்சை மட்டும் லைட்டாக சரி பண்ணி விட்ருங்க கேம் கிரியேட்டர். நீங்கள் இதை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சோன்னு மட்டும் சரி பண்ணிட்டாங்கன்னா அந்த கேம் வேறு லெவல். இப்போயே விளாட்லாம், எப்போயாச்சும் தான் ஆகுது, எப்போவுமே ஆச்சுன்னா அவ்வளோதான், கேமு கொலாப்ஸ் ஆயிடும். ஆக்சுவலி இத்தனை லெவல் விளாடும்போது இந்த லெவலில் மட்டும்தான் இந்த மாதிரி மேலே போய்க்கிறாங்க. இந்த லெவல் மட்டும் கொஞ்சம் கிளிச்சு. ஓகே, இந்த லெவல் மட்டும் தான் கொஞ்சம், அந்த கேம் மட்டும் இந்த லெவல் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி விளாண்டிங்கன்னா, அந்த அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த கிளிச்செல்லாம் அந்த கேமே வேறு லெவலில் இருக்கும். சரி வாங்க நம்ம போவோம், பேசிக்கிட்டே இருக்கோம், ஆனால் தயவுசெய்து போகவே மாட்டோம். பாம்பு வச்சுருக்கோம் உங்களுக்கு, பாம்பு நம்மகிட்ட. இப்போ அந்த பாம்பை வந்து இந்த டேபிளில் ஒழிச்சு வச்சிடலாம். யாரோ இருக்காங்க, பரவாயில்ல வச்சிடலாம். வச்சுட்டேன் அவ்வளோதான். அவன் டார்கெட் கண் முன்னாடியே வைக்கிறேன், அப்போ கூட பார்க்க மாட்டோம். குத்தி கொண்டுருவோமா அவனை, டப்புன்னு முடிச்சு விட்ருவோமா? அவ்வளோதான், நம்மளை முடிச்சுட்டீங்க போங்க. அப்படி ஆகிடுவான். இப்படி பண்ணிடுவோமா டக்குன்னு? சரி இருங்க, நம்ம வந்து வேணாம் பொறுமையாக. என்னடா பாம் ட்ரிக்கர் பட்டனும் இல்லை, பேசாமல் அவனை போட்டு தள்ளிடுவோம். போட்டு தள்ளிட்டு டக்குன்னு வந்து என்ன பண்ணிடுவோம், பாம் அடிக்க வச்சுட்டேன். போட்டு தள்ளிட்டு டக்குன்னு இது பண்ணிடுவோம், கொன்றுவோம். அவனை கொன்றுவோம். இப்போ இவனை பாடி கார்டை போட்டு தள்ளிட்டு இவனை டக்குன்னு நாக் அவுட் பண்ணிடலாம். முதல்ல பாடி கார்டு, ஏன்னா வந்து பார்த்தனால அலாம் அடிச்சிச்சுன்னா முடிஞ்சு, சோழி முடிஞ்சிச்சு. சரியா, பார்த்து பண்ணிடலாமா? இப்போ பாம் எப்படி பிளாஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியல. பிளாஸ்ட் பண்ண தெரிஞ்சுன்னா நான் எப்போயே பண்ணியிருப்பேன். பாம் எப்படி பிளாஸ்ட் பண்ண தெரியல மாட்டேங்குது. என்ன பண்ண சொல்கிறீங்க? கிளிப்போம் சார், நம்ம உங்களுக்கு டியூட்டிக்கு வந்திருக்கீங்களா? ஓகேவா, சும்மா அவர்கிட்ட சொன்னீங்க, நம்ம டியூட்டிக்கு வந்திருக்கேன், அவருக்கு தெரியாது. சரி டக்குன்னு வாங்க, முடிச்சு விட்ருலாம். தம்பி கொஞ்சம் அவ்வளோதான். அந்த எப்படா நீங்கள் கண்டுபிடிச்சிங்க? ஐயோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு மறக்காம பெல்ல கடை தட்டி விட்ருங்க. இந்த வீடியோ சரி அப்படியே வந்து நமக்கு சப்ஸ்கிரைப் ஏற்றி விட்ருங்க, அப்போ தான் நம்மளும் நிறையா வீடியோஸ்லாம் வரும். அண்ட் அடுத்த வீடியோன்றதை வர வேணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ பாய் டாட்டா, see you.